கீழே உள்ளதில் எது வந்து சரியான ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்கிறாங்க. நம்பர் 1 வந்து the total charge of an isolated system is constant கொடுத்துருக்குறாங்க. நம்பர் 2 வந்து the total positive charge of an isolated system is constant. Number 3 the total negative charge of an isolated system is constant. Number 4 the total number of charged particle in an isolated system is constant அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. உதாரணத்துக்கு வந்து நாம் வந்து ஒரு கிளாஸ் ராடை சில்க்கு கிளாத்தில் வந்து ரப் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இந்த கிளாஸ் ராடில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த சில்க்கு கிளாத்துக்கு போயிடும். அப்போ இந்த ராடு வந்து பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கும், இந்த சில்க்கு கிளாத் வந்து நெகட்டிவ்லி சார்ஜாக இருக்கும். ஓகேவா? ரைட். இப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் ராடை நம்ம தனியாக வச்சுருந்தோம்னா அந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து எவ்வளோ இருக்கோ அதே தான் இருக்க போகுது. அதேமாதிரி இந்த கிளாத்தில் நெகட்டிவ் சார்ஜ் எவ்வளோ இருக்கோ அதே தான் இருக்க போகுது ஐசோலேட் பண்ணும்போது. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா சார்ஜை பொறுத்தளவு பாசிட்டிவாக நெகட்டிவான்றது மேட்ரு கிடையாது. சார்ஜ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட் ஃபார் அன் ஐசோலேட்டட் சிஸ்டம். சார்ஜ்டு பார்ட்டிக்கல் நாம் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னாக்க ஒரு பார்ட்டிக்கலும் இன்னொரு பார்ட்டிக்கலும் சேர்ந்து ஒரு பெரிய சார்ஜ்டு பார்ட்டிக்கலாக மாறலாம். அதே மாதிரி ஒரு நெகட்டிவ் பார்ட்டிக்கலும் ஒரு பாசிட்டிவ் பார்ட்டிக்கலும் சேர்ந்து நமக்கு நல்லிஃபையும் ஆகலாம். அப்போ சார்ஜ் பார்ட்டிக்கல் இஸ் நாட் கான்ஸ்டன்ட். அப்போ ஆப்ஷன் 4 தவறான விட, ஆப்ஷன் 3 தவறான விட, ஆப்ஷன் 2 தவறான விட, ஆப்ஷன் 1 இஸ் த கரெக்ட் ஆன்சர்.